ஓகே ஓவராலாக ஓகே தான். புதுசாக எதுவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. பட்டு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. கமல்ஹாசனோட இது ஓகே அவர் ரோலு. நெக்ஸ்ட் இது பார்த்தா தான் தெரியும். ஓகே ஒரு 2-3 இங்கிலீஷ் படத்தை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. மற்றபடி இதில் புதுசாக காமிச்ச மாதிரி எதுவுமே இல்லவே இல்லை. ஒரு பசுபதிலாம் காமிக்கும் போது இந்த ஸ்டோரிக்கு அதுக்கும் சிங்கே ஆன மாதிரி தெரியல. அவ்வளோதான். என்ன இருக்குன்னே தெரியல. இது ஆல்ரெடி ஒரு 2-3 இங்கிலீஷ் படத்தில் பார்த்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. புதுசாக இதில் புதுசாக இவங்க ஏதோ முயற்சி பண்ண மாதிரிலாம் எதுவும் தெரியல. ஓகே அது கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்காங்க. தமிழ் படத்தில் இந்த அளவுக்கு கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக இருக்குது. அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் ஹாஃபு நல்லா இருக்குது. அதுவும் அமிதாப் பச்சன் வந்த பிற்பாடு இந்த ரோல் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒன்றும் சொல்கிறபடி இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன். ஒரு 3 hours போனதே தெரியல. அவ்வளோ புதுமையான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை இது. இது வந்து எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. ஒரு ஹாலிவுட்டுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு அவதார் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அவதார் நம்ம பார்த்து ரொம்ப பிரமிச்சிடல. அந்த மாதிரி இந்த படம் வந்து நம்ம மகாபாரத்தை பேஸ் பண்ணி ரொம்ப ஒரு நிறைய கதை இருக்குது. அதை வந்து பொறுமையாக நீங்கள் அனுபவித்து என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான் வந்து கல்கி. அமிதாப் பச்சன் அவர்கள் நடிப்பெல்லாம் ரொம்ப பிரமாதங்கிற அமிதாப் பச்சன் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி படம் பார்க்கணும். இது வந்து ரொம்ப பரபரப்பாக ஒரு ஆக்ஷன் பேக்டு படமாக பார்க்காம ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு பல விஷயங்களை உள்ளடக்கின ஒரு படமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். கமல்ஹாசன் தான், வேறு யாருமே கிடையாது. மிச்சம் எல்லாமே கொஞ்சம் ரிப்பீட்டடாக தான் இருக்குது. சாங்ஸ் நல்லா தானே இருக்குது. சந்தோஷ் நாராயண் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. பிரபாஸ் அண்ட் கமல்ஹாசன், அமிதாப் பச்சன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. வேறு ஒரு ஒன்றும் இல்லை. நல்லா ஸ்க்ரீன் ப்ளே, ஃப்யூச்சர் பற்றி நல்லா காட்டுறாங்க. பார்ட் 2 எல்லாம் நிறைய இருக்குது யூனிவர்ஸு. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், எஸ்டிமேஷன் தான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. பார்ட் 2 வந்து வேறு மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ப்ரோ, பயங்கரமாக எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் தான் அமிதாப் பச்சன் தான் ப்ரோ, வேறு மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து தீபிகா படுகோன், இவங்க 3 பேர் தான் மெயின் கேரக்டராக வராங்க. சூப்பராக. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ட்ராகிங்காக தான் இருக்கும், ஏன்னா எஸ்டிமேஷன் தான் பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் என்னன்ட்டு. செகண்ட் ஹாஃப் தான் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. இன்னும் 2 வாட்டி பார்த்தா தான் கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ அதான் ஓவரால் நைஸ். இது எல்லாமே 3D எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை அதான் எல்லாமே பெரிய பெரிய கேஸ்டிங்னால ஓவராலாக இட்ஸ் குட். அதான் சொன்னாங்க மைனஸ்னால் இன்னும் ஒரு 2 டைம்ஸாவது பார்த்தா தான் கம்ப்ளீட்டாக புரியும். அது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் அந்த இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் இது பண்ணி தான் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் புரியல, அதுக்கப்புறம் போக நல்லா புரிஞ்சுது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் ஹாலிவுட் டைப்பில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சரியாக புரியல, ஆனால் இப்போ பரவாயில்ல. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறோம். ஆக்டிங் எல்லோரும் நல்லா பண்ணுறாங்க. மோஸ்ட்லி தீபிகாவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் என்னன்னா ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம ஒரு கல்கி அவதாரம்லாம் சொல்லுவாங்களே, இந்த மகாபாரத ரிலேட்டடாக வச்சு நம்ம ஏன்ஷியண்டை வச்சு நம்ம நார்மலாக வந்து அந்த பாரம்பரியம் இருக்கணும்னா அதெல்லாம் சிலதான் காமிச்சு போகிறாங்க. அதான் அந்த மூவி பார்த்தீங்கன்னா எப்படின்னா வந்து ஏன்ஷியண்டை வந்து இன்னும் ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு கழிச்சு அந்த தீமில் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த ரிலேட்டடாக இருக்குண்ணா படம் வந்து. ஏன்ஷியண்டை வந்து இன்னொரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுமாதிரி ரிலேட்டடாக இருக்குது. நல்லா பார்க்கலாம்ண்ணா, ஃபேமிலியோட வந்தால் பார்க்கலாம். 3Dயில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை அது நல்லா இருக்குது. பட் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக்கிங்காக போகிற மாதிரி இருக்குது. பரவாயில்லண்ணா. அமிதாப் பச்சன்னா அவர் தான். அந்த அமிதாப் பச்சன் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாப்புல அவர். தீபிகா படுகோன் வச்சு தான் அந்த கதையை மூவ் ஆகுதுண்ணா. ஒரு தாய் மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த கதையை மூவ் ஆகுது. ஓகே, கமல்ஹாசன் அவங்க சார் வந்து கடைசியில் வந்து ஒரு வில்லன் டைப் ஆக்சுவலாக அவரை வச்சு தான் செகண்ட் ஹாஃபே ஃபுல்லாக மூவ் ஆக போகுது. பிரபாஸ் அவர் மெயின் ரோலாக கடைசியில் காமிக்கிறாங்க, ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சிடறாங்க. கடைசியில் காமிச்சு ஆக்சுவலாக பிரபாஸ் அவங்க கமல்ஹாசன் வச்சு தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்க போகுது ப்ரோ. நம்மளும் ஆடியன்ஸாக ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்க்குறாங்க, அது மாதிரி தானே இருக்குது. அதான் சொல்கிறேன், மகாபாரத ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் எப்படி எடுத்தால் அது மாதிரி இருக்கும். கலந்து எடுத்துகிட்டா சொல்கிறேன்ல, இன்னும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து இன்னும் 6-7 வருஷம் கழிச்சு நடக்க போகிறது இப்போ எடுத்து வச்சுருக்காங்க படமாக. நம்ம கதையை எடுத்துருக்காங்கண்ணா, நம்ம கதை எதனா கல்கி அவதாரம் தானுங்கண்ணா. கல்கி அவதாரம் மகாபாரத வச்சு எடுத்ததுனால மேபி சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் ஓகே, நான் என்ஜாயபிள் ஓட்டி வந்து பார்க்கலாம். கப்பல் தீமில் ஓகேண்ணா, தீமில் நல்லா தான் இருக்குது. அந்த தீமில் எடுத்து கொடுக்குது, நல்லா எடுத்து கொடுக்குது, அந்த ஏரியாவில் எடுத்து கொடுக்குது. இதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் பிரம்மாண்டம் மட்டும் இருந்தால் போகாது, புரியும்படி எடுக்கணும். என்ன குழந்தைத்தனமாக இருக்குது சில சீன்ஸை பார்த்தா. எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக இருக்குது எடுக்கிறது வந்துட்டு.
ஒரு பிரம்மாண்டம்னு எடுத்திருக்காங்க. பிரபாஸும் பிரம்மாண்டம் அவர் பாகுபலியில் நடித்த மாதிரியே நடிக்கணும்னு பார்க்குறாரு. பட் சாரி, வெரி சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்டர்வல் சீக்வன்ஸ் எல்லாம் பாராட்ட முடியும். அது ஃபஸ்ட் ஹாஃப் ஒன்றுமே போர் அடிச்சுது. செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு நல்லா இருக்குது. அவ்வளோதான். ஆமாம். ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் தான். ஆனால் பிரம்மாண்டம் வந்து பிடிக்கிற மாதிரி இல்லை. அந்த இது 3D எஃபெக்ட் வேறு எதுக்கு அது எடுத்தாங்கன்னு தெரியல. 3D இல்லாமையே பார்த்துருந்தாவது நல்லா இருந்திருக்கும். கண்ணாவது வலிக்காமல் இருந்திருக்கும். 3D கண்ணாடி வேறு கொடுத்துட்டாங்க. அது தேவையில்லாத 3D கொடுத்தது. அது இல்லாமையாவது பார்த்துருக்கலாம்.